ஓகே. ஓகே. அப்ப முதலாவது வந்து இந்த நியம செலவுகள்னு சொல்லும் பொழுது, நாங்க 4 வகையான நியம செலவுகள் பார்த்தோம். அப்ப முதலாவது பார்த்த நியம செலவுகள் தான் ஸ்கிரீன் ஷேர். ஓகே. முதலாவது பார்த்த நியம செலவுகள் தான் வெளிவாரி செலவு. அப்ப அந்த வெளிவாரி செலவுல வந்து நாங்க பொருட்கள் வந்து திருப்பி அனுப்புன பிறகு வாடிக்கையாளர் வர கம்ப்ளைண்ட்கள். உத்தரவாத செலவு. நாங்க பொருட்கள வந்து இந்த 1 வருஷ கால பீரியட்குள்ள செஞ்சு தருவோம். ஏதாவது டேமேஜ் ஆகுனா. பொருட்களை திருப்பி வழங்குதல். அதாவது ரிட்டர்ன் பண்ணிட்டு கஸ்டமருக்கு குடுத்த பொருள கஸ்டமர் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாரு. நாங்க அவங்களுக்கு காச குடுக்கணும். பழுது பார்த்தல். நாங்க இத வந்து திருத்தி தருவோம். இந்த உத்தரவாத செலவுங்கிறது அல்லது இந்த உற்பத்தி பொறுப்பேற்கும் செலவு, இந்த பழுது பார்த்தல்லாம் ஒரே விஷயம். அடுத்து தள்ளுபடி விலையில் விற்பனை. இப்ப ஏதாவது அந்த ஒரு பொருள் வந்து டேமேஜ் ஆகியிருக்கு. ஸோ நாங்க அவர்ட்ட வாங்க வேண்டியது ஒரு உதாரணத்துக்கு எடுத்தா 50,000ன்னு சொன்னா, அந்த பொருள் டேமேஜ் ஆகுன காரணத்துக்காக ஒரு 5,000 குறைச்சுட்டு ரூ. 40,000 கேட்கிறது. இதுதான் வெளிவாரி தோல்வி செலவுகள். உள்ளக தோல்வி செலவு அல்லது உள்ளக கிரயம், உள்ளக வெளிவாழ்வி செலவு, உள்வாரி செலவுன்னு சொல்லி சொன்னா, இந்த வாடிக்கையாளர் விற்பனை செய்வதற்கு முன் தயாரிப்பில் உள்ள குறைபாடுகள் இல்லாவிட்டால் செலவுகள் காணப்படாது. இந்த செலவுகள வந்து நாங்க எப்படி அப்ப இதுல செலவு ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா, ஸ்கிராப் மறுவேலை பரிசீலனை. நாங்க இத மீண்டும் பரிசீலனை செய்றோம். வேலையில்லா நேரம். அதாவது வந்து இந்த பொருள வந்து நாங்க எல்லாம் செக் பண்ணிட்டு திரும்ப நாங்க இழப்புக்கள், இடம் மாற்றம். அதாவது ஒழுங்கமைக்காத தயாரிப்புகள் பயன்படுத்தக்கூடிய என்பதை தீர்மானிப்பதற்கு இறுதி நிலைப்படுத்துவதற்கு தேவைப்படும் முயற்சிக்கான செலவுகள் தான். நாங்க அந்த பொருளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும்போது செக் பண்றோம். நாங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து குவாலிட்டி செக் பண்ண சொல்லுவோம். குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் டிவிஷன்லாம் இருக்கான் தானே, அவங்க அதுகளை செக் பண்ணுவாங்க. ஸோ அதுகள் தான். ஸோ வேலையில்லா நேரம் கூட. அதாவது வேலையில்லா நேரம்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த பொருட்கள வந்து இப்ப தயாரிச்சு கொண்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து திடீர்னு பவர் கட் ஆயிருச்சு. அது கூட அந்த வேலையில்லா நேரம் கூட எங்களுக்கு ஏற்படுற உள்வாரி தொழில் செலவு. இழப்புகள் மற்றும் இடம் மாற்றம். அதாவது இழப்பு. நாங்க இந்த பொருள நாங்க செஞ்சு கொண்டு இருக்கும்போது, அந்த மேலதிகமா ஏதாவது கிரயம் வீணாகும். ஸோ இதுகள் வந்து தான் என்ன சொல்றான்னு சொன்னா, உள்வாரி செலவு. அதாவது ஒரு பொருள்ட நியமத்த நாங்க பார்க்கக்குள்ள ஏற்படுற உள்வாரி செலவுகள். அடுத்தது வந்து நாங்க மதிப்பீட்டு செலவுன்னு சொல்லி இருக்கு. அதாவது இந்த மதிப்பீட்டு செலவுகள்னு சொல்லி சொன்னா, தயாரிப்பின் நிலையை கண்டறிவதற்கான செலவுகள் உள்ளன. முதல் முறையாக வந்து இந்த செலவுகள் வந்து உள்வரும் பொருள் ஆய்வு அல்லது தொழிற்சாலை அதன் முன்னேற்றம் முழுவதும் தயாரிப்பு நிலைகளை சோதிக்கிறது. அந்த உபகரணங்களை சோதிக்கிறது. பொருட்கள் மற்றும் சேவைகளின் துல்லியத்தை பராமரித்தல். சோ இதுகள் வந்து தான் மதிப்பீடு செலவு. நாங்க இது வந்து மதிப்பிடக்குள்ள இதுல என்ன பிழைகள் இருக்கு? இதுல என்ன குறைபாடுகள் இருக்கு? அதுகளத்தான் சொல்றது தான் மதிப்பீட்டு செலவுகள்னு சொல்லி. அடுத்து தடுப்பு செலவுகள். அதாவது இந்த தோல்வி மற்றும் மதிப்பீடு செலவுகளை குறைந்தபட்சமாக வைத்திருக்கத்தான் இந்த செலவுகள் செய்யப்படுகின்றன. அதாவது வந்து நாங்க புதிய தயாரிப்புகள மதிப்பாய்வு செய்றது, பயிற்சி குடுக்குறது, செயல்முறையில கட்டுப்பாடுகள பேணுறது, தரமான தரவுகள வந்து வகைப்படுத்திக் கொள்றது, பகுப்பாய்வு செய்றது, குவாலிட்டி ரிப்போர்ட் பண்றது, மேம்பாட்டு திட்டங்கள். ஸோ இதுகளுக்கு ஏற்படுற செலவுகள தான் நாங்க தடுப்பு செலவுகள்னு சொல்லி சொல்றோம். இதுதான் உங்களோட 2014 கொஸ்டின்ல ஃபைனல், அதாவது நியமச் செலவுகளை விவரிக்க உமது விடையை விளக்குவதற்கு வந்து என்ன சொல்றாங்க? தகுந்த உதாரணங்களை பயன்படுத்துகன்னு சொல்லி. இப்ப நாங்க 2013 பேப்பர பார்ப்போம். சரியா? 2013 பேப்பர்ல என்ன சொல்லுதுன்னா, நிறுவனம் ஒன்றின் பொருட்களை அல்லது சேவைகளை உருவாக்குவதற்கு செயற்பாட்டு நடவடிக்கை பொறுப்பாக உள்ளது. உற்பத்தி மற்றும் சேவைகள் துறையிலிருந்து தகுந்த உதாரணங்களைக் கொண்டு அடிப்படை செயற்பாட்டு நடவடிக்கைகள் மாதிரியை விளக்குக. அதாவது வந்து அடிப்படை செயற்பாட்டு நடவடிக்கைகள்னு சொல்லி சொன்னா, நாங்க 2016 பேப்பர்லயும் இதே மாரி ஒரு கொஸ்டின பார்த்தோம். அதாவது வந்து 2016ல 15ல அடிப்படை செயற்பாடுகள் முகாமைத்துவத்தை தகுந்த உதாரணங்களும் விளக்குகன்னு சொல்லி. சோ இங்க வந்து பாருங்க, பொருட்கள் சேவைகள்னு சொல்லி டைரக்டா எங்களுக்கு தந்திருக்காங்க. சோ அந்த பொருட்கள் மற்றும் சேவைகள்னு சொல்லி சொன்னாலே அடிப்படை செயற்பாட்டு நடவடிக்கை மாதிரின்னு சொன்னா, நாங்க அந்த உள்ளீடு, வெளியீடு, நிலை மாற்றத்தை பத்தி தான் சொல்லணும். ஏன் நான் அதை இங்க அடிப்படைக்கு உதாரணமா கொண்டு வரேன்னு சொன்னா, டைரக்டா எங்களுக்கு கேட்டிருக்காங்க. உற்பத்தி மற்றும் சேவை துறையில் எங்களுக்கு 2016 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க என்னது? அதாவது வந்து 2006ல கேட்டாங்க. ஒரு நடுத்தர உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் அ
கொஞ்சம் இருங்க, அந்த கொஸ்டினுக்கு வரேன். 2015ல கேட்டிருந்தாங்க, ஏதேனும் ஒரு வியாபார நிறுவனத்தில் செயற்பாட்டு முகாமைத்துவம் மையமாக உள்ளது. அப்ப நிறுவனம் ஒன்றின் அடிப்படை செயற்பாடுகள் முகாமைத்துவத்தை தகுந்த விளக்கப்படங்களையும் உதாரணங்களையும் கொண்டு விளக்குகன்னு சொல்லி. அப்ப எங்களுக்கு மெயினா கொஸ்டினை கொடுத்திருக்காங்க, நிறுவனத்தின் செயற்பாடு முகாமைத்துவம் மையமாக உள்ளதுன்னு சொல்லி. பட் இங்க 2013ல கேட்டிருக்காங்க, நிறுவனம் ஒன்றின் பொருட்கள் அல்லது சேவைகளை உருவாக்குவதற்கு செயற்பாட்டு நடவடிக்கை பொறுப்பாக உள்ளது. உற்பத்தி மற்றும் சேவைகள் துறையிலிருந்து தகுந்த உதாரணங்களை கொண்டு அடிப்படை மற்றும் செயற்பாட்டு நடவடிக்கைகள் மாதிரியை விளக்குகன்னு சொல்லி. இப்ப இங்க எங்களுக்கு தெரியும், டிரெக்டா, உள்ளீடு, வெளியீடு, நிலைமாற்றல், செயல்முறைன்னு. ஸோ அப்போ நாங்கள் இங்கே டிரெக்டா போவோம் அந்த கொஸ்டினுக்கு. பாருங்க, உள்ளீடுகளை வெளியீடுகள் எனும் நிலைக்கு மாற்றும் செயல்முறையானது மாற்றல் செயல்முறை என்று அழைக்கப்படுவதுடன் இது பின்வருமாறு காணப்படுகின்றது. உள்ளீடு, அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, அறிவு, தகவல், காலம். நிலைமாற்றல் செயல்முறைகள் என்ன? உற்பத்தி நடைமுறைகள், பின்பற்றல், உற்பத்தி முறைகளை தீர்மானித்தல், தேவையான வளங்களை ஈடுபடுத்தல், அறிவை பயன்படுத்துதல், வெளியீடு, உற்பத்தி பொருள், சேவை. இதே தான் நான் அசைன்மெண்ட்ல வந்து முதலாவது உங்களுக்கு தந்த நோட்ஸ்ல வந்து கதைச்ச விஷயம். அதாவது வந்து இந்த பாருங்க, மனித தேவை மற்றும் விருப்பங்களை நிறைவு செய்யும் பொருட்டு உற்பத்தி அல்லது வளங்கள் அல்லது காரணிகளை உள்ளீடுகளாக பயன்படுத்தி மேற்கொள்றதை தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த உற்பத்தி எனப்படும். இந்த உற்பத்தி காரணிகள் வந்து செயல்முறை உற்பத்தி வெளியீடுகளாக பொருட்கள், சேவை, எண், ஆள், இடம், நபர், தகவல் என சந்தைப்படுத்தக்கூடிய உருப்படிகள் காணப்படுதுன்னு சொல்லி நாங்க சொன்னோம். அப்ப இந்த செயற்பாட்டு முகாமைத்துவத்துல நிலைமாற்றல் செயல்முறை அல்லது உருமாற்றல் செயல்முறை, அதாவது இங்க என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த பொருட்கள் அல்லது சேவைகளை பெற உள்ளீடுகளை பயன்படுத்தி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செயற்பாடுகளை மேற்கொள்வது என்னது? உருமாற்றல் செயல்முறை. சோ அந்த உருமாற்றல் செயல்முறையின் பொழுது பின்வருமாறு விளக்கப்படம் மூலம் தெளிவாக காட்டலாம். உள்ளீடு, உருமாற்றம், வெளியீடு, நிலம், மூலதனம், முயற்சி, அறிவு, தகவல். இதை வந்து உள்ளீடு அல்லது உருமாற்றல் செயற்பாடு உட்படுத்துவதன் மூலம் வந்து நாங்க பெற்றுக்கொள்றது. சோ இதை வந்து 6 மார்க்ஸுக்கு வந்து இந்த விஷயத்தை மட்டும் விளக்குனா சரி. உதாரணமா நீங்க போடலாம். உதாரணம் பொதுவா எல்லாத்துக்குமே உதாரணமா போடல. அதாவது வந்து ஒரு பேக்கரி உற்பத்தி நிறுவனத்துல வந்து மாவை வந்து உள்ளீடாக கொண்டு செயல்முறைகளுக்கு உட்படுத்துவதன் மூலம் வெளியீடாக வந்து பான், பனிஸ் போன்ற பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த விஷயம், பெறுமதி சேர் செயல்முறை தகுந்த முறையில் செயற்படுவதற்காக கட்டுப்பாட்டு நடவடிக்கை, பின்னூட்டல் தேவை ஆகியவற்றை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. இப்பதான் வரணும் இங்க உள்ள அடுத்த கொஸ்டினுக்கு. பாருங்க, பெறுமதி சேர்த்தல். உற்பத்தி நிலைமாற்றல் செயல்முறையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உள்ளீடுகளுக்கு பெறுமதி ஒன்றை சேர்வதனால் இறுதி பொருளின் பெறுமதி அதிகரிக்கப்படுகின்றது. அதுதான் பெறுமதி சேர் செயல்முறை. தகுந்த உதாரணங்களுடன் பாருங்க, உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு. சோ இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உள்ளீடின் பொழுதும் பின்னூட்டல் இடம்பெறுது, வெளியீடின் போதும் பின்னூட்டல் இடம்பெறுகின்றது. அடுத்து இந்த செயல்முறை உருமாற்றலுக்கும் பின்னூட்டல் நடைபெறுது. இதன் மூலமா தான் இங்க கட்டுப்படுத்தல் உருவாகுது. இப்போ உள்ளீடு வந்து நாங்க அனுப்பும் பொழுது செயல்முறைக்கு வந்து பின்னூட்டல் ஃபீட்பேக் ஒண்ணு இருக்கணும். சோ அந்த ஃபீட்பேக் மூலமா கட்டுப்பாடு நடக்குது. செயல்முறையிலிருந்து வெளியீடுக்கு போகக்குள்ளையும் கட்டுப்பாடு நடக்குது. எப்படி? ஃபீட்பேக் மூலமா. இந்த செயல்முறையிலிருந்து வெளியீடுக்கு வந்து மாற்றும் பொழுதும் பின்னூட்டல் இடம்பெறுது. சோ இதைத்தான் வந்து இங்க நாங்க பெறுமதி சேர்த்தல்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதை வந்து நாங்க எங்களோட புக்லையும் வந்து தெளிவா கொஞ்சம் விஷயங்கள் போட்டு இருக்காங்க. சோ அதையும் நாங்க பார்ப்போம். ஓகேயா? பாருங்க, செயற்பாட்டு நடவடிக்கையில வந்து நிலைமாற்றல் ஃபங்க்ஷன். சரியா? இந்த கொஸ்டின்கள் வந்து இதுல வராது. ஓகே. அதாவது செயல்முறை நடவடிக்கை பெரும்பாலான வணிக நிறுவனங்களின் மையமாகும். அதன் பொறுப்பு ஒரு நிறுவனத்தின் பொருட்கள் அல்லது சேவைகளை உருவாக்கும். உற்பத்தி அல்லது பொருள் சேவையை பெறுவதற்கு உள்ளீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உருமாற்றல் செயல்முறைகள். அதாவது இந்த உருமாற்றல் செயல்முறைனா உதாரணமா என்ன சொல்றாங்க? சேமிப்பு, போக்குவரத்து,
வெட்டுதல் அந்த மாதிரி இடம்பெறுகின்றன. உருமாற்றல் செயல்முறையின் பல்வேறு புள்ளிகளில் அளவீடு எடுக்கப்படுகின்றன. அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், ஃபீட்பேக்னு சொல்லி. இறுதியாக பொருட்கள் அல்லது சேவைகள் என விரும்பிய வெளியீடுகள் பெறப்படுகின்றன. இதுவே செயற்பாட்டு நடவடிக்கை அல்லது நிலைமாற்றல் செயல்முறை என அழைக்கப்படுகின்றது. பாருங்க, இன்புட், லேண்ட், கேபிட்டல், லேபர், அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்ப இதுக்கு உதாரணமா நீங்க கொடுக்கலாம். அதாவது வந்து ஒரு மாவின் விலை வந்து அதாவது மாவின் 1 கிலோ விலை வந்து 25 ரூபாய். அந்த மாவின் மூலம் பல்வேறு செயல்முறைகளுக்கு உட்படுத்தி வெளியீடாக பானை பெறும் பொழுது பானுக்கான விலை வந்து 100 ரூபாயாக அதிகரிக்கின்றது. அதாவது வந்து நீங்க எவ்வளவுதான் மூலப்பொருட்கள் வந்து விலை குறைவான மூலப்பொருட்கள் போட்டாலும் நாங்க அந்த பொருளுக்கு பெறுமதி சேர்க்கிறதன் மூலமா அது வெளியீடு ஒன்று கிடைக்குது. ஓகேயா? சரியா? சோ இதத்தான் வந்து இங்க 7 மார்க்ஸுக்கு வந்து இந்த விஷயங்கள வந்து குடுக்கணும். நீ தெரிவு செய்த ஏதேனும் ஒரு நிறுவகத்தின் செயற்பாடுகள், முகாமையாளரின் நடவடிக்கைகளையும், பொறுப்புகளையும் விபரிக்குகன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து நீங்கள் தெரிவு செய்தன்னு சொன்னா, இப்ப இங்க தெரிவு செய்தன்னு சொல்லி கொஸ்டின்ல வந்துருச்சு தானே. சோ அப்போ உதாரணமா வந்து நான் தெரிவு செய்த வணிக நிறுவனம், அந்த மாரியான ஒரு விஷயத்த வந்து போடணும். அப்ப போட்டா தான் வந்து எங்களுக்கு வந்து நாங்க விளக்கமா நாங்க தெரிவு செய்த வணிகம் ஒன்றுன்னு சொல்லி இவங்க சொன்ன நேல நாங்க தெரிவு செஞ்சிருக்கோம்ன்னு சொல்லி அவங்க ஒரு கெஸ்ஸிங்க்கு வருவாங்க. சோ அப்ப பாருங்க. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க எங்களுக்கு? மெயினா ஒரு செயற்பாட்டு முகாமையாளர்ன்ட வந்து இந்த இந்த செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் நடவடிக்கைகளையும் பொறுப்புகள். அப்ப நடவடிக்கை அல்லது செயற்பாடுன்னு சொன்னா, இந்த உற்பத்தி பொறியியல் இதெல்லாம் நாங்க கதைச்ச கொஸ்டின் ஒண்ணு தான் இது. சோ உற்பத்தி திட்டமிடல், கொள்வனவு செய்தல், ஆராய்ச்சி, அபிவிருத்தி, கட்டுப்பாடுகள். இதுகள் தான் செயற்பாட்டு முகாமைத்துவத்தின்ட வந்து செயற்பாடு நடவடிக்கைகள்னு சொல்றாங்க. சோ இந்த நடவடிக்கைகள்னு சொல்லும் பொழுது, உற்பத்தி செயல்முறைனா தேவையான இயந்திரங்கள், இயந்திர உபகரணங்கள், நேர அட்டவணை, தேவையான பொருட்சேவைகள் போன்ற அளவு தரம் என்பவற்றை தீர்மானம் செய்தல் தான் உற்பத்தி பொறியியல். அப்ப பாருங்க, உதாரணமா வந்து ஒரு நிறுவனத்துல வந்து இதுகெல்லாம் எந்த டைம்ல மேற்கொள்ளணும், எப்படி செய்யணும், அந்த மாதிரியான விஷயங்கள். கொள்வனவு. தேவையான சந்தர்ப்பங்களின் போது குறைந்த கிரயத்துடன் பொருட்கள வந்து பெ பொருள் கொள்வனவு செய்தல். கொள்வனவு என்று அழைக்கப்படும்னு போடுறதில்ல. குறித்த பொருட்களை தேவையான சந்தர்ப்பங்களின் போது குறைந்த கிரயத்துடன் பெ பெற்று பொ பொருட்கொள்வனை மேற்கொள்றது தான் இங்கே செயற்பாட்டு முகாமைத்துவத்தின்ட நடவடிக்கைகள் அல்லது பொறுப்புக்கள். நடவடிக்கைகளையும், பொறுப்புக்களையும். இதுதான் இந்த செயற்பாட்டு முகாமைத்துவத்தின்ட நடவடிக்கைன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். இப்போ உதாரணமா பாருங்க. ம். முதலாவது வந்து இந்த விநியோகஸ்தர் சங்கிலி முகாமைத்துவம்னு சொல்லி இருக்கு. இதுதான் முதலாவது வந்து ஒரு ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல அந்த நோட்ஸ் கூட நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். பாருங்க, அதையும் ஒருக்கா ஷேர் பண்ணுவோம். ஓஎம் நோட்ஸ் செட் 2 இந்த பாருங்க, செயற்பாட்டு முகாமைத்துவத்தின்ட வந்து இந்த என்னென்ன விஷயங்கள்ல வந்து மெயினா இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆகுதுன்னு சொல்லி இங்க பாருங்க. முதலாவது வினைத்திறமாக வணிக செயற்பாட்டுக்கு முகாமை செய்தல், வணிக செயல்முறைகளை வந்து சரியான நேரத்துல வந்து முகாமை செய்தல், இலாபத்தை முகாமை செய்வதற்கு உற்பத்திக்கு ஏற்ற முகாமை செய்தல், உள்ளக திறமைகளை ஊழியர், உற்பத்தி அறிதல், இயந்திரங்கள் முகாமை செய்தல், முக்கிய செயல்முறைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சந்தையில் நிலைத்து நிற்பதற்காக வணிகத்தின் இறுதி நோக்கத்தை வந்து
ஆதரிக்கிறது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் செயற்பாட்டு முகாமைத்துவத்துன்ற நாங்க பொறுப்புகள்னு சொல்லலாம். இங்க பாருங்க, அடிப்படை செயற்பாட்டு முகாமைத்துவங்கள்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுகள் தான் அதன்ட பொறுப்புக்கள். விளங்குதா? இந்த பொறுப்புகள வந்து நிறைவேற்றணும். அடுத்து முக்கிய தொழில்பாடு, அதாவது நடவடிக்கைகள் சொல்லி என்னதுன்னு சொன்னா, விநியோகர் சங்கிலி முகாமைத்துவம், எதிர்வு கூறல், கேள்வி எதிர்வு கூறல், கொள்வனவு திட்டமிடல், இந்த லாபத்தை முகாமை செய்வது, உறுதி செய்வது, விநியோகத்தில் மற்றும் உற்பத்தி வசதிகள் உகந்த வழியில் பயன்படுத்த வேண்டும். இது போன்றதெல்லாம் தான் இதண்ட நடவடிக்கைகள். தளவமைப்பு வடிவமைப்பு செய்யறது. நாங்க படிச்ச அந்த லே அவுட் மெத்தட்ங்க. உற்பத்தி அட்டவணைப்படுத்தல். அதாவது வந்து நாங்க உற்பத்தி மேற்கொள்றது வந்து கூட்டு உற்பத்தியா, செய்முறை உற்பத்தியா, நாங்க படிச்ச வேலை உற்பத்தியா, தர முகாமைத்துவம், குவாலிட்டி மேனேஜ்மென்ட் எப்படி பண்றாங்க. சோ எதிர்வு கூறல், அதாவது போர்காஸ்டிங் டிமாண்ட்னா, நாங்க எதிர்காலத்துல அந்த பொருள் எங்கட நாங்க உற்பத்தி செய்யற பொருள் இந்த அளவுக்கு டிமாண்டா இருக்கு, அந்த மாரியான விஷயங்கள். சோ இதுகள் தான் வந்து அந்த நிறுவனத்தின் உற்பத்தி நடவடிக்கைகள். சோ இதுகள போட்டாலே அங்க ஓகே. அடுத்து செயற்பாடுகளில் கட்டளைக்கு உற்பத்தி செய்தல், இருப்புகளுக்கு உற்பத்தி செய்தல் ஆகியவற்றுக்குரிய வித்தியாசங்களை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. நாங்க ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண கொஸ்டின் தான் இன்றைக்கு. அடுத்து உற்பத்தி முறைமைகளான வேலைப்பட்டறை. வேலைப்பட்டறை நாங்க படிச்சிருந்தோம். வேலைப்பட்டறைனா என்னது? வேலை வேலை என்னது? ஒருத்தட வேலை உற்பத்தி, ஜாப் ப்ரொடக்ஷன். இதுதான் வேலை உற்பத்தி முறை. பாருங்க, வாடிக்கையாளர் ஒன்றை கட்டளைக்கு அமைவாகத்தான் அமைகின்றது. இந்த முறைமையின் கீழ் வணிகமானது இறுதிப் பொருட்களை வந்து இருப்புல வைத்துக் கொள்வதில்லை. வாடிக்கையாளரின் முன்னுரிமை அடிப்படையாக கொண்டு பொருள் வடிவமைப்பு மற்றும் ஏனைய அம்சங்கள் மாறுபடும். வாடிக்கையாளர் ஏற்கனவே தயார் நிலையில் உள்ள பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு தயார் இல்லை. ஆல்ரெடி நாங்க கேக் ஒண்ணு பார்த்தோம்னா, கேக் செய்யற இடத்துல கொண்டு போய் இந்த கேக் நீங்க வாங்குவீங்களா? இல்ல. உங்களுக்கு ஏத்த மாரி தான் நீங்க கேக் ஒண்ணு செஞ்சு வாங்குவீங்க. அவங்க அந்த கேக் செஞ்சு வச்சத டிசைன பார்க்கலாம். இந்த கேக்ல நான் டிசைன் செஞ்சிருக்கேன். இந்த டிரெஸ் மேக்கிங் செஞ்சிருக்கேன். சோ உங்களுக்கு புடிச்ச டிசைன் ஒண்ணு செய்யுங்க. இதுபடி நான் செஞ்சு தாரேன். சோ அதத்தான் அங்கன சொல்றாங்க. அடுத்தது இருப்புகளுக்கு உற்பத்தி அடுத்தது வே மீள் உற்பத்தி, தொகுதி உற்பத்தி. நாங்க படிச்சோம். ஒரு வகையான பொருட்களுக்கு மட்டும் தொகுதி உற்பத்தியை மேற்கொள்றது. சோ அது கூட இங்க எகைன் இன்னொரு நோட்ஸ்ல இருக்கு. இந்த தொகுதி உற்பத்தி. உற்பத்தி தொகுதியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதிக்கும் நிலையான அலகுகளை கொண்டிருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க கேட்கிறாங்க. தகுந்த உதாரணங்களுடன் விளக்க சொல்லியும் இருக்காங்க. அடுத்து நாங்க படிச்ச அன்றைக்கு மீள் உற்பத்தி. என்னது? பல்ப், மின்குமிழ், தொலைக்காட்சி, தொலைபேசிகள், வெஹிக்கிள் இதுகள் எல்லாமே வந்து மீள் உற்பத்தி முறைமைகள். சோ இந்த முறைகளுடன் எவ்வாறு நீ தர நிர்ணயப்படுத்தல் மற்றும் உற்பத்தி தொகுதி, அதாவது வந்து தர நிர்ணயப்படுத்தல்னு சொல்லி சொன்னா எங்கட அந்த வெளியீடு எப்படி இருக்குது, நெகிழ்வுத்தன்மை எப்படி இருக்கு, அந்த விஷயங்களை தான் இங்க கேக்குறாங்க. சோ நாங்க ஆல்ரெடி படிச்ச விஷயமே தான் இங்கனையும் வருது. அடுத்து செயற்பாட்டு முகாமையாளர் ஒருவரினால் பயன்படுத்தப்படும் அடிப்படை செயற்பாட்டு உபாயங்களை விவரிக்க. அதுல செயற்பாட்டு உபாயம்னாலே தந்திரோபாயங்கள். நாங்க 2014ல படிச்சோம் 4 வகையான செயற்பாட்டு தந்திரோபாயங்கள். செலவு, தரம், விநியோகத்தின் வேகம், நெகிழ்ச்சித்தன்மை. இந்த 4 விஷயத்தையும் தான் இங்க விளங்கப்படுத்தினாலே 1க்கு 3 மார்க்ஸ் படி 12 மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் தந்திரோபாயம்னா என்னதுன்னு ஒரு 2 லைன்ல கொடுத்துட்டு அந்த 4 வகையான தந்திரோபாயங்களை பத்தி சொன்னாலே ஓகே. நிறுவனம் ஒன்றின் போட்டியிடும் நிலைமையை மேம்படுத்துவதற்காக அடிப்படை செயற்பாட்டு உபாயங்களை பயன்படுத்துவதை முகாமையாளராக எவ்வாறு விளக்குவீர்? உணவகம் ஒன்றின் வியாபார செயற்பாடுகளிலிருந்து உதாரணங்களை இதற்காக பயன்படுத்திக்கலாம். இப்பதான் கேக்குறாங்க என்னது? இந்த செலவு. செலவுனா என்னது? இப்ப செலவுல எப்படி உணவகத்துக்கு கொண்டு வருவீங்க? அதாவது நாங்க குறைந்த செலவுல வந்து தரமான மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளணும். வாடிக்கையாளர்களுக்கு வந்து நியாயமான விலையில வந்து உணவுப் பொருட்களை வழங்கணும். ஊழியர்களை வந்து தரமான ஊழியர்களை வந்து நல்ல பயிற்சி அனுபவம் பெற்ற ஊழியர்களை வந்து பெற்றுக்கொள்வது. இதெல்லாம் வந்து தரம். தரத்துல எப்படி சொல்லுவீங்க? அதாவது பொருட்கள் வந்து 100% தரமுடையதா காணப்படுகின்ற உணவுப் பொருட்களை வந்து வாடிக்கையாளருக்கு வழங்குவது. மூலப்பொருட்கள், அதாவது உணவகத்துக்கு, அதாவது உணவு தயாரிப்பதற்கு தேவையான மரக்கறிகளா இருக்கலாம், இறைச்சி வகைகளா இருக்கலாம், அடுத்தது என்ன அரிசி வகைகளா இருக்கலாம். அது எல்லாமே சிறந்த தரமா காணப்படும். ஒவ்வொரு தயாரிப்பின் போதும், ஒவ்வொரு செயற்பாட்டின் போதும் அந்த பொருட்கள் வந்து என்ன நடக்கணும்? குவாலிட்டி செக் பண்ணப்பட வேண்டும். அரிசிக்கு நாங்க அந்த என்ன சொல்றது? திடீர்னு அந்த சுகாதார பணியாளர்கள்லாம் போயிட்டு ஹோட்டல்ல எல்லாம் போயிட்டு குளோஸ் வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயத்த. விநியோகத்தின் தன்மை. அதாவது இது உணவு நேர வாடிக்கையாளரோட தேவைக்கு வந்து
டக்குன்டா வந்து நாங்க சாப்பாடு கொண்டு போனோம். அதாவது நாங்க ஊபர் ஈட்ஸ், பிக் மீல்லாம் வந்து என்னது, ச சாப்பாடு கொஞ்சம் ஆறி வந்தாலும் நாங்க சொல்லுவோம், "ஐயோ! சாப்பாடு என்ன சில்லுன்னு போயிடுச்சு" அப்படின்னு சொல்லி. வாடிக்கையாளர் பசியில தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து வாடிக்கையாளருக்கு டக்குனு நாங்க சாப்பாட போடணும். ஒரு ஹோட்டல்லாம் போயிட்டு நாங்க காத்து கொண்டெல்லாம் இருப்போம். வெயிட்டர் வர வரைக்கும் சொன்னாலும் வெயிட்டர் வரமாட்டாங்க. ஸோ இதுகள் தான் இங்கன நீங்க அந்த உதாரணமா நெகிழ்ச்சித்தன்மை. இப்போ வாடிக்கையாளர் சொல்றார், "ஐயோ! எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சோறு" நாங்க ஒரு லிமிட் ஒண்ணு போடக்குள்ள வாடிக்கையாளர் சொல்லலாம், "இன்னும் கொஞ்சம் போர்ஷன் போடுங்களேன்" அப்படின்னு. ஸோ அதுதான் எங்கட ஓகே. இல்ல சார் எங்கட இவ்வளோ கப்ல நாங்க இவ்வளவு தான் வப்போம்ன்னு சொன்னா, அது ஃப்ளெக்சிபிள் இல்ல. வாடிக்கையாளர் சொல்றாரு, "இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. கறி இன்னும் கொஞ்சம் ஊத்துங்கன்னு" சொல்லி. ஸோ இதுகள் தான் ஃப்ளெக்சிபிள் தன்மை. நான் இது ஏன் இங்க உணவுன்னு தானே கேட்டிருக்காங்கங்கன. ஸோ அதனால தான் அந்த உதாரணங்கள பயன்படுத்தி நான் சொல்றேன். பொக்ஸா இருக்கட்டும். தரத்தில பொக்ஸா இருக்கும். நீங்க நல்லா சாப்பாடு என்ன டேஸ்ட்டான்னு வேலையில நீங்க பொழுத்தின அங்கிட்ட சுத்தி, இங்கிட்டு சுத்தி பொக்ஸ் வந்து கிழிஞ்சு உங்களோட சாப்பாடு கடைசியில கையில வந்தா நீங்க விரும்புவீங்களா? இல்ல. அதுதான் தரம். சாப்பாட்டுல ஏதாவது ஒரு முடி, இல்லாட்டி சாப்பாட்டுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு முட்டை ஒரு அவிச்ச முட்டையில வந்து ஒரு முட்டை ஓடு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சீப் தன்மை. ஐயோ! இது என்னடா அப்படின்னு ஒரு சலனம் ஏற்படும். அதத்தான் இங்க சொல்லணும் நீங்க. சேவை கூட அப்படித்தான். பொருள் சாப்பாடு டக்குனு ஒருத்தர் ஆர்டர் கேட்கிறான்னு சொன்னா, குயிக்கா நாங்க ஆர்டர் குடுக்கக்கூடியதா இருக்கணும். பசியில வந்து இருக்கும் பொழுது நாங்க அவருக்கு பசி ஆத்தணும். அது சேவை. அது மெயினா உணவகத்துல வந்து மெயினான விஷயங்கள். ஈவன் விலையும் கூட அப்படித்தான். ஒருத்தர் நாங்க பொருள் எவ்வளவு விலை குறைவா நாங்க அந்த பொருள உணவகத்த குடுக்க முடியுமோ, அவ்வளவுத்துக்கு வந்து நாங்க பாருங்க நெறைய இடங்கள்ல சொல்லுவோம். அப்பா! அங்க சாப்பாடு நல்ல விலை குறைவாவும் இருக்கு, டேஸ்ட்டாவும் இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுகள் தான் இங்கன உதாரணமா போட்டு செய்யணும். அடுத்தது செயற்பாடுகள் முகாமைத்துவத்தினை கொண்டு உற்பத்தியின் தன்மை. உற்பத்தியின் தன்மைன்னா நாங்க இன்னைக்கு படிச்ச கொஸ்டினே தான். அதாவது வந்து என்ன சொல்றாங்க? உற்பத்தியின் தன்மைன்னு சொன்னா ஆ கொஸ்டின் 4 உற்பத்தியின் தன்மைனா புரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன், உற்பத்தி தன்மை. இங்க பாருங்க 2014ல கேட்டிருக்காங்க உற்பத்தி தன்மைன்னு சொல்லி. 2013ல கேட்டிருக்காங்க உற்பத்தியின் தன்மை. அப்ப நான் இன்னைக்கு படிச்ச விஷயமே தான். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்ல இருக்கு. உற்பத்தியின் தன்மையை மேம்படுத்துவதா பயன்படுத்தப்படும் நடவடிக்கைகள். என்னென்ன மேனேஜ்மென்ட்ல என்னென்ன செய்றோம். அத நாங்க சொன்னோம். ஆ ஜப்பானியர்களால அறிமுகப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் அதுகளத்தான் இங்கன சொல்லணும். அடுத்து உற்பத்தி தன்மைக்கும் நியம தரத்திற்கும் இடையுள்ள தொடர்பினை விளக்குக. செயற்பாட்டு நடவடிக்கை உள்ள விரயங்களும் உற்பத்தி தன்மைக்குள்ள தொடர்பினை உதாரணங்கள் கொண்டு விளக்குக. அதாவது வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த உற்பத்தி தன்மை நியம தரத்திற்கும் இடையே. அப்ப நாங்க நியம தரத்துல மேற்கொள்ள செலவுகள் பார்த்தோம் தெரியுமா? உள்வாரி செலவு, வெளிவாரி செலவு, மதிப்பீட்டு செலவு, அந்த பராமரிப்பு செலவுகள்னு சொல்லி. சோ அதுகள வந்து தான் இங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த விஷயங்களோட அடுத்து உற்பத்தியின் தன்மைக்கும், நியமத்திற்கும் அதாவது தரத்திற்கும் இடையில தொடர்பினை விளக்குக. உற்பத்தி தன்மைன்னு சொன்னா, நாங்க அந்த குறித்த உற்பத்தி பொருள் மூலம் எவ்வளவு தரமான ஊழியர்கள பயன்படுத்துறோம்? தரமான மூலப்பொருட்கள எப்படி பயன்படுத்துறோம்? வெளியீடு எவ்வளவு நாங்க பெற்றுக்கொள்கின்றோம்? அதுகளத்தான் வந்து சொல்றாங்க. சோ அது நியமத்துக்கு எப்படி இடையே தொடர்பு படுதுன்னு சொன்னா, நாங்க எவ்வளவு உள்ளீடுகள், அதாவது சிறப்பான ஊழியர்கள பெற்றுக்கொள்ளணும். தரமான மூலப்பொருட்கள பெற்றுக்கொள்ளணும். அதுகள இங்கன சொல்றாங்க. அடுத்தது சொல்றாங்க, செயற்பாட்டு நடவடிக்கை உள்ள விரயங்களுக்கு உற்பத்தி தன்மைக்கும் இடையில தொடர்பு. அதாவது வந்து இப்போ உற்பத்தி தன்மை ஊழியர்கள்ன்னு சொன்னா, நாங்க எவ்வளவு பேர் ஊழியர்கள வந்து எடுக்கணும். அந்த ஊழியர்கள் அந்த பொருள செக் பண்றது. அந்த மாரி மூலப்பொருள் செக் பண்றது. ஸோ இதுகள் தான். இதுகளத்தான் சொல்றாங்க. இங்கன விரயங்கள். நாங்க வெளிவாரி செலவு, உள்வாரி செலவு அதுகள பத்தி மெயினா சொன்னா ஓகே. அடுத்தது பாருங்க. அடிப்படை தளக்கோல அமைப்புக்கான உற்பத்தி செயல்முறை. நிலையான இட அமைவு. நாங்க இதுகள் கூட படிச்சு இதன் அனுகூலங்கள், பிரதிகூலங்கள். சோ இது கூட வேறையா செட் ஒண்ணு இருக்கு. அதாவது செட் 4, செட் 3. பாருங்க. தளகோல அமைப்புக்குன்னு சொல்லி துண்டா ஒரு நோட்ஸ் இருக்கு. அதாவது பாருங்க. செயன்முறை தளவமைப்பு. அப்ப செயன்முறை தளவமைப்புனா என்ன? அதன்ட நன்மைகள். பிளெக்ஸிபிலிட்டி எப்படி இருக்கு? கிரயம் எப்படி இருக்கு? ஊக்கப்படுத்தல் எப்படி இருக்கு? அதன்ட தீமைகள். குறைந்த கருவிகள் பயன்பாடு. குழப்பத்திற்கு வழிவகுக்கின்றன. அதே மாரி இங்கன கேட்டிருந்தாங்க என்னது? உற்பத்தி முடிஞ்சாச்சு. இப்ப அ செயல்முறை அந்த பொருள் தளவமைப்பு. பொருள் தளவமைப்பு எடுத்துக்கொண்டா வெளியீடு எப்படி இருக்கு? குற பயன்பாடுகள். பொருள் தளவமைப்புன்ற தீன்மைகள் என்ன? குறைவான ஊக்குவித்தல், குறைந்த நெகிழ்வுத்தன்மை. அடுத்தது நிலையான இடத்தள அமைப்பு. இங்க கேட்டிருக்க கொஸ்டின்ல நிலையான இடத்தள அமைப்ப பத்தி கேட்டிருக்காங்க.
உற்பத்தி செய்யணும். நிலையான இடம், நிலையான நிலை தளவமைப்பு எல்லாமே ஒரே விஷயம் தான். சூழலுக்கு நன்மை பயக்கும். நிச்சயமற்ற தன்மை மற்றும் ஆச்சரியங்கள் இல்லாதது. இதன் தீமை வரையறுக்கப்பட்ட வெளியிடம். நிர்வாக சுமை. இங்க டைரக்ட்டா கேட்டிருக்காங்க. அனுகூலங்கள், பிரதிகூலங்கள். சோ அதுக்கான இந்த நோட்ஸ பார்த்தாலே ஓகே. இதுக்கெல்லாம் மெயினா உங்களுக்கு கெட் எக்ஸாம்ல வரக்கூடிய விஷயங்கள். அடுத்து, இந்த உற்பத்தி தளகோள அமைப்புக்கு ஏற்ப உற்பத்தி செய்வதற்குரிய இயலளவிற்கான தீர்மானம் இவ்வாறு மாறுபடுகின்றது. அதாவது வந்து இந்த உற்பத்தி செய்யற அளவிற்கான தீர்மானம் இவ்வாறு காணப்படுகின்றதுன்னு சொன்னா, நாங்க இந்த உற்பத்திகள்ல வந்து வெளியீடுகள் எவ்வளவு இருக்கோ, அந்த வெளியீடுக்கு அமையத்தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் இருங்க. பாருங்க. இப்ப நாங்க இந்த வெளியீடுகளின் தன்மைன்னு சொல்லி இந்த லே அவுட் முறை ஒவ்வொரு லே அவுட்லயும் வந்து நாங்க படிச்சு கொண்டு வந்த செயல்முறைகள், உற்பத்திகள் அதத்தான் இங்க கேட்கிறாங்க. அதாவது உற்பத்தி தளகோள அமைப்புக்கேற்ப உற்பத்தி செய்வதற்குரிய இயலளவிற்கான தீர்மானம் இவ்வாறு மாறப்படுகின்றது. அப்ப அதுதான் உற்பத்தி அலகுக்கான கிரயம் மாறுபடும். முதலீடுகள், இந்த செயல்முறைகள், உற்பத்தி திட்டமிடல், மொத்த செயற்பாடுகளின் செயல்திறன்கள் இதுகள் மூலம் தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா உற்பத்தி தளகோள அமைப்புக்கு ஏற்ப உற்பத்தி செய்வதற்குரிய இயலளவிற்கான தீர்மானமும் மாறுபடுது. செயல்முறை தள அமைப்புன்னு சொன்னா பொதுவா குறைந்த அளவிலான பொருட்கள் தான் வெளியீடு. அப்போ ஒரே இடத்துல வந்து அந்த செய்முறை தளங்கள் எல்லாமே நடைபெறும். உற்பத்தி பொருள் தள அமைப்புனா உற்பத்திக்குன்னு தனித்தனி இயந்திரங்கள் பயன்படுத்த குறுகிய காலத்தில் பாரிய அளவான உற்பத்தி செய்யப்படுது. அதனால வந்து இதுக்கு வந்து தனித்தனியான தள அமைப்புகள் வந்து பயன்படுத்தப்படும். அதைத்தான் இங்க நாங்க சொல்ல போறோம். அடுத்தது வந்து நிலையான இடத்தள அமைப்பு. அதாவது நாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு தான் அந்த பொருள் சேவையை வந்து செய்யறோம். அப்போ ஒப்பீட்டு அளவுல வந்து வெளியீடுகள் வந்து ரொம்ப குறைவா காணப்படுது. அடுத்தது அழகு சாதன நிலையம் ஒன்றிற்காக எவ்வாறான தளகோள அமைப்பினை ஆலோசனை வழங்குவேன். அதற்கான காரணம் அழகு தள அமைப்புனா என்னது? செலூன். செலூன் வந்து துண்டு துண்டா இருக்கா? அதாவது ஏர் கட் பண்றது ஒரு இடத்துல, மசாஜ் செய்யறது ஒரு இடத்துல, அந்த மாதிரி இருக்கா? இல்லையே. அது எல்லாமே வந்து ஒரே இடத்துல தான் காணப்படுது. அதற்கு நாங்க என்ன யூஸ் பண்றோம்னா, செய்முறை தள அமைப்பு. அதாவது ஒரே தளத்துல எல்லாமே எங்களுக்கு ஏர் கட் பண்ணணுமா? ஏர் கலர் பண்ணணுமா? ஏர் மசாஜ் பண்ணணுமா? நெயில் பாலிஷ் பண்ணணுமா? அ அதுகள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல நடைபெறத தான் நாங்க சொல்றது செயன்முறை தளவமைப்பு. ஆகவே அழகு சாதன நிலையத்திற்கான செயன்முறை தளவமைப்பு தான் சரியானதுன்னு சொல்லணும். சொல்லிட்டு வந்து இந்த செயன்முறை தளவமைப்புகளுக்கு வந்து நாங்க இந்த விஷயம் சொல்லியிருக்கிறோம் தெரியுமா? இந்த பாருங்க கீழ வாங்க. இதெல்லாம் அசைன்மென்ட்ல அப்படியே இருக்கு. வெளியீட்டின் அளவு. அதாவது வந்து இங்க வந்து வளங்கள் வந்து பொதுவான நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படும். அதாவது வந்து இப்ப நாங்க அந்த சலூன்ல இருக்கிற வாஷிங் பேசினா இருக்கலாம், கண்ணாடியா இருக்கலாம், ட்ரையர் மெஷினா இருக்கலாம். சோ அதுகள் எல்லாமே அதாவது அந்த இருக்கிற அந்த எங்களுக்கு அந்த சலூன் போனா இப்ப பாய்ஸ்க்கு ஹேர் கட் பண்ண போனா அந்த இதா இருக்கலாம். அப்புறம் ஹேர் கட் பண்ற கத்தரிக்கோலா இருக்கலாம், சீப்பா இருக்கலாம். சோ இதுகள் எல்லாமே வந்து பொதுவான நோக்கத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது. உற்பத்தி படிமுறைகள் வந்து அதிகமா இருக்கும். அப்ப சலூன்ல இப்போ உங்களுக்கு ஹேர் கட் பண்ணணும்னா முதல்ல என்ன செய்யணும்? அந்த இப்ப பாய்ஸ்க்கு ஹேர் கட் பண்றேன்னா, பாய்ஸ்க்கான அந்த குளோத்த போட்டுட்டு, அப்புறம் நெக்குக்கான அந்த ஸ்ட்ரப்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்ட்ரப்ஸ போட்டுட்டு, திரும்ப அப்புறம் என்ன டிசைன்ல வெட்டணும்னு சொல்லி கேட்டு, அப்புறம் அந்தந்த கத்திரி யூஸ் பண்ணி வெட்டுவாங்க. ஸோ உற்பத்தி படிமுறைகள் இப்ப. இப்ப நெயில் பாலிஷ் பண்றேன்னா என்னது முதல்ல கேர்ல்ஸ்க்கு முதல்ல அவங்க அந்த சலூனுக்கு போயிட்டு, அவங்க முதல்ல அந்த லெக்க காட்டி, திரும்ப அவங்க நார்மலா ஒரு வாட்டர்ல கிளீன் பண்ணிட்டு, திரும்ப அவங்க எடுத்து பாலிஷ் பண்ணிட்டு, திரும்ப அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ் எல்லாம் போட்டு, திரும்ப கழுவி ஸோ அதுதான் உற்பத்தி படிமுறைகள் அதிகம். நெகிழ்வுத்தன்மை. அதிக அளவு நெகிழ்வுத்தன்மை. இப்ப நீங்க ஹேர் கட் பண்ண சொன்னா, எங்களுக்கு நெனைச்ச மாரி தான் ஹேர் கட் பண்ணலாம். நாங்க மசாஜ் பண்ண சொன்னா, மசாஜ் பண்ண சொல்லுவாங்க. சோ இந்த மாரியான விஷயங்கள இங்கன போடுங்க. இங்கன அதத்தான் இவங்க கேட்குறாங்க. சோ அடுத்தது, அதிக அளவு நெகிழ்வுத்தன்மை. உற்பத்தி, குறைந்த அளவு உற்பத்தி. அதாவது இப்போ ஒரு செலூன் எடுத்துக்கொண்டா, நாங்க செலூன்ல ஒரு நாளைக்கு 1000, 500 பேரா இல்ல. ஒரு குறைஞ்சது ஒரு 30, 40 பேரு. அந்த விஷயத்த அப்படி போடுங்க. முத அ அடுத்தது, மூலதனம் அதிக அளவுடன் குறைந்த அளவு வசதி கொண்டவை. இப்போ நாங்க ஒரு செலூன் எடுத்துக்கிட்டா என்ன, ஒரு ஏசியோ, ஒரு ஃபேனோ இருக்கும். அப்புறம் இல்லாட்டி அந்த மெஷின், அந்த ஏர் கட் அது தான் குறைந்த அளவான மு அ
இது காணப்படும். செயல்முறைகள் வந்து அதிக அளவு படிநிலைகள் இருக்கும். நீடித்து செயலாக்க விகிதம் மெதுவாக காணப்படுகின்றது. ஊழியர் உழைப்பு தேவைங்க. செலூன் இப்ப நாங்க முடிவெட்ட வந்துட்டு சும்மா இருக்கலாமா? இல்லையே. இப்ப செலூன்னா இப்ப அவங்க வந்து எங்களுக்கு செய்ய ஃபுல்லா 1 ஹவரோ 2 ஹவரோ அவங்களுக்கு வந்து சேவையை செய்யத்தான் இருக்கு. சோ அதுகள் தான் வந்து அடுத்தது வளங்கள் மற்றும் வேலை ஓட்டத்தை திட்டமிடுவது சிக்கல்னு சொல்லணும். இங்க அப்படித்தானே. இப்போ சில நேரம் இப்ப செலூன்ல 4, 5 பேர் வந்தா நாங்க சொல்லலுமா முதல்ல வாரவங்களுக்கு தான் முதல்ல செய்வோம் அப்படின்னு சொல்லி. அப்ப முதல்ல வாரவங்களுக்கு தான் முதல்ல செய்வோம். அப்பாயின்ட்மென்ட் போட்டு வரவங்களுக்கு தான். சோ நாங்க திட்டமிடுறது வந்து கொஞ்சம் சிரமம். சில நேரம் நாங்க அப்படி பேசிக்ல போய்க்கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் சடனா வந்து வெட்ட சொல்றாரு. வெட்டணும். இப்ப நாங்க சிங்னாக்களுக்கு வந்து 1 ஹவர் தான் ஒதுக்கியிருந்தா சம்டைம்ஸ் ஒரு சின்னாக்களுக்கு வந்து 2 ஹவர் கூட போகலாம். அவங்க வெட்டிக்கொள்ள கஷ்டப்படுவாங்க. சோ இதுகள் தான் இங்கன்னு சொல்றாங்க. அடுத்து நிறுவனங்கள் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு வகையான இருப்புக்கள். இதுல வந்து நாங்க பாருங்க பி கொஸ்டின் படிச்சிட்டோம் 7ல. தரச்செலவுடன் தொடர்பு உள்வாரி, வெளிவாரி, பழுதழிதல் செலவு, கணிப்பிடல் செலவுகள் வந்து இன்னைக்கு நாங்க பார்த்து கொண்டு வந்த செலவுகள் தான். சோ இதுகளை வந்து குறைப்பதற்கான எவ்வாறான நடவடிக்கை ஆலோசனை வழங்குவீர்கள்னு சொன்னா நாங்க அந்த விஷயங்கள் படிப்போம் இன்னைக்கு. இனி படிக்க இருக்கு. நிறுவனங்கள் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு வகையான இருப்புக்கள். அப்ப வெவ்வேறு வகையான இருப்புக்கள்னு சொன்னா 3 வகையான இருப்புக்கள் நிறுவனங்கள் பயன்படுத்தப்படுகின்றாங்க. அதாவது நாங்க சொன்னோம் தானே ஆரம்பத்துல, அதாவது வந்து இருப்பு மட்டங்கள் வந்து இருக்கு. நடைமுறை வேலை, இறுதி வேலை. சோ அந்த இருப்பு மட்டங்கள் இருக்கு. சோ அதுகள பார்த்துக்கொள்வோம். கொஞ்சம் இருங்க. ஆ இந்த இருப்பு முகாமைத்துவம். இது வந்து 2016லயோ 16ல 15 17, 18 ரேஞ்ச்ல வந்த கொஸ்டின்ங்க. இப்ப 3ர்ட்லயும் வந்திருக்கு. ஆரம்ப மூலப்பொருள் இருக்கு. இறுதி மூலப்பொருள் இருப்பு இருக்கு. அப்புறம் நடைமுறை வேலைப்பொருள் இருப்பு. இது 3 தான் இருப்புக்களோட வகைகள். அப்ப ஆரம்ப மூலப்பொருள் அல்லது மூலப்பொருள் இருப்புன்னு சொன்னா, உற்பத்தி நடைபெறுவதற்கு முன் அந்த நிறுவனத்துல மேற்கொள்ளப்படுகின்ற இருப்புகள், தேக்கி வைக்கிற இருப்புகள். இப்ப நாங்க பேக்கரி செய்யணும்னா அந்த பேக்கரியில வந்து மாவு இருப்பு வச்சிருக்கு. அதாவது ஆரம்ப மூலப்பொருள் இருப்பு. இறுதி முடிவு பொருள் இருப்புன்னு சொன்னா, நாங்க அந்த பொருட்கள வந்து அந்த உற்பத்தி செஞ்சு முடிச்சாச்சு. மாவ பயன்படுத்தி பான், பனீஸ், பேக்கரி ஐட்டம் உற்பத்தி செஞ்சு முடிச்சாச்சு. அது எங்கட நிறுவனத்துல இருக்குது இறுதி மூலப்பொருள் இருப்பு. நடைமுறை வேலை இருப்புன்னு சொன்னா, இப்ப நாங்க மாவ பயன்படுத்தி அந்த உற்பத்திகள் செஞ்சு கொண்டு இருக்கும்பொழுது, அந்த அவன்ல வந்து அந்த உற்பத்தி அது வெதுப்பகத்துல வந்து உற்பத்தி நடந்து கொண்டு இருக்கு. சோ அது வந்து நடைமுறை இருப்பு. ஒரு நிறுவனத்துல இந்த 3 இருப்புகளும் காணப்படும். எங்கிட்ட மாவும் ஸ்டாக்ல இருக்கும். நாங்க அந்த மாவ பயன்படுத்தி உற்பத்தி செஞ்சு கொண்டு இருக்கிறது தான் நடைமுறை இருப்பு. பேக்கிங் பண்ணி கொண்டு இருக்கிறது நடைமுறை இருப்பா இருக்கும். வெளியில நாங்க பேக்கிங் செஞ்சு வெளியில வரக்கூடாது. நடைமுறை அதாவது இறுதி முடிவு பொருள் இருப்பா இருக்கும். இதத்தான் இங்க சொல்றாங்க. இந்த நிறுவனங்கள் இருப்புக்கள் தேவை. அதாவது இந்த சரக்கு இருப்பு என்ற நோக்கம் அல்லது தேவைன்னு சொல்லும் பொழுது, நாங்க வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து நாங்க ஏற்கனவே படிச்ச விஷயம் தான். அதாவது சரக்கு இருப்பின்ற தேவை என்னது? இருப்புக்கள். சிறந்த சேவையை வழங்குறதுக்கு ஆ நாங்க முதல்லயே கொஸ்டின் 1ல படிச்ச விஷயம் தான். வாடிக்கையாளருக்கு அந்த ஊழியர்கள் அவங்கலாம் வந்து தேவையற்ற செலவுகள குறைத்துக் கொள்றதுக்கு, இந்த மாரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த இருப்பு வந்து அவசியமா தேவை. இருப்பை பேணுறது வந்து அவசியம்னு சொன்னேன். டக்குனு சேவையை வழங்க, தேவையற்ற நேரங்கள குறைத்துக் கொள்றதுக்கு, இது போன்ற காரணங்களுக்காகத்தான் நாங்க அந்த இருப்பு வந்து தேவையை வந்து வச்சுக்கொள்றோம்னு சொல்லணும். கிளியரா? ஓகே. சோ அடுத்தது இருப்புக்கள் தொடர்பான இருப்பு பாதுகாப்பு செலவுகள், கட்டளை செலவுகள், உற்பத்தி செலவுகள் ஆகிய செலவுகளை விளக்குக. இப்ப பாதுகாப்பு செலவுகள்னு சொன்னா என்னது? அதாவது நாங்க அங்க கேட்டிருந்தது இருப்பு தொடர்பான ஏற்படுற செலவுகள் 2014 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க எங்களுக்கு. அ ஆ அந்த 5த் கொஸ்டின்ல அவ்வாறான நிறுவனங்கள் இருப்புக்களை பேணுவதற்கான தேவைகளையும், அவ்வாறான இருப்புகளை பேணுவதன் தொடர்பான செலவுகள். அப்ப இந்த இருப்புகளை பேணுவதற்கான செலவுகள் பாருங்க எங்களுக்கு டைரக்ட்டா குடுத்திருக்காங்க. பாதுகாப்பு செலவு இருக்கு, கட்டளை செலவு இருக்கு, உற்பத்தி செலவு இருக்கு. சோ இந்த 3 செலவுகளும் தான் இருக்கு. பாதுகாப்பு செலவுனா என்னது? இருப்புகள முறையா பராமரிக்கணும். இருப்புகள பேணுற செலவுகள தான் நாங்க பாதுகாப்பு செலவுகள். கட்டளை செலவுன்னு சொன்னா, அந்த இருப்புகள் வந்து
நாங்க பெற்றுக்கொள்கிறது. அதாவது இருப்புகள் நாங்க ஒருத்தருக்கு ஆர்டர் பண்றோம். நாங்க அந்த இருப்பு ஆர்டர் பண்ணக்குள்ள எங்களுக்கு செலவு ஏற்படும். ஊழியர், அது போக்குவரத்து. ஊழியர்கள வந்து நாங்க அந்த பொருட்கள ஏற்றி இறக்கக்குள்ள ஏற்படுற செலவுகள். இதுதான் கட்டளை செலவுகள். உற்பத்தி செலவுகள்னு சொல்லி சொன்னா, நாங்க அந்த இருப்ப பயன்படுத்தி உற்பத்தியை மேற்கொள்ளும் பொழுது, உற்பத்தியாளருக்கு வழங்குற சம்பளமா இருக்கலாம், இயந்திரங்கள பயன்படுத்தும் பொழுது ஏற்படுற மின்சார செலவு, தண்ணீர் செலவு, நேரம் இதுகள் எல்லாமே வந்து உற்பத்தி செலவா இருக்கும். இதுகள் தான் இருப்புகள் தொடர்பான ஏற்பட்ட செலவுகள். அடுத்தது அடிப்படை செயற்பாட்டு செயல்முறைகளில் வெவ்வேறு கட்டங்களில் உற்பத்தி அல்லது சேவையின் தர மேம்படுத்தலை எவ்வாறு ஒருங்கிணைக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த சேவை தர மேம்படுத்தல்னு சொல்லி சொன்னா, நாங்க படிச்சோம் சேவை தர நியமம்னு சொல்லி ஒரு விஷயத்த படிச்சோம். ஆ பாருங்க. சேவை துறையில் தர மேலாண்மை. அதாவது இங்க சொல்றாங்க, இந்த சேவை அதாவது இருப்புக்கள் இங்க அடிப்படை செயற்பாடு செய்யும் பல்வேறு கட்டங்கள் உற்பத்தி அல்லது சேவையின் தர மேம்படுத்தலை எவ்வாறு ஒருங்கிணைக்கலாம்? பாருங்க. இப்ப நாங்க சேவைன்னு எடுத்துக்கொண்டா என்னது? உறுதித்தன்மைய குடுக்கணும், நம்பகத்தன்மைய குடுக்கணும், பதிலளிக்கக்கூடிய தன்மை, உத்தரவாதம், பாரபட்சம் இதுகள் எல்லாமே வந்து சேவை தொடர்பா நாங்க செய்ய வேண்டிய விஷயங்கள். இது 2018லயும் நாங்க டிஸ்கஷன் பண்ண கொஸ்டின் தான். ஒரு வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுகின்ற சேவையின் தரத்தை அவரது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நிர்வகிக்கும் செயல்முறை தான் சேவை தர மேம்படுத்தல். நாங்க இங்க சேவை தர நியம முகாமைத்துவம்னு சொல்ல இயலாது. இது சேவை தர மேம்படுத்தல்னு சொல்லி சொல்லணும். என்கிட்ட அங்க கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க 18ல சேவை தர நியம முகாமைத்துவம்னா என்னன்னு? அதுக்கு அந்த மாரியான விஷயத்த குடுக்கணும். இது 2மே கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். அடுத்தது பாருங்க. உதாரணமா அவங்களுக்கு கண்ணியமா இருக்கிறது, வாடிக்கையாளருக்கு மரியாதை காட்டுதல், பட்சபாதம், அணுகக்கூடிய திறன், அ அப்புறம் சேவை துறையில வாடிக்கையாளர் தேவைகள பூர்த்தி செய்யணும். அவரோட திருப்திய அதிகரிக்கணும். நல்ல சாட்டிஸ்ஃபிகேஷன், ஹை சாட்டிஸ்ஃபிகேஷன்னா எங்களுக்கு அந்த விழுற பேஸும் வந்து ஸ்மைல் பேஸ் இருக்கும். சேவையான செயல்முறைகளை உருவாக்குதல். இதுகள் தான் வந்து சேவை துறையில வந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்படுத்தல்கள் ஆகும். உற்பத்தியில மேம்படுத்தல்னா தரமான பொருட்கள வழங்குதல், தரமான பொருட்கள வழங்குதல், பொருட்கள் வந்து நல்ல இலவசமா பொருட்கள் வழங்குதல், அதோட பொருட்கள் வந்து சிறந்த தரச்சான்றிதழ் உடையதாக இருத்தல், காலவரையாக்கப்பட்டதா இருக்கக்கூடாது, தேவையற்ற கலவைகள் இருக்கக்கூடாது. அந்த பொருட்கள்ல பல்வேறு தகவல்கள் வந்து நாங்க வழங்கணும். வாடிக்கையாளருக்கு இந்த பொருளால இந்த இருக்குன்னு சொல்லி. இதுகள தான் வந்து நாங்க உற்பத்தி அல்லது சேவையின் தர மேம்படுத்தலை, அப்போ உற்பத்தியில வந்து மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள். உற்பத்திகள் வந்து மீள் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். இப்போ பொட்டில்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய மாரி இருக்கணும். பிளாஸ்டிக் பாவனைகள குறைக்கணும். அந்த பொருள்ல வந்து நாங்க சேவிக்கிற அந்த சீனியா இருக்கலாம், கொழுப்பா இருக்கலாம். அதுகளோட அளவுகள முறையா பேணணும். நாங்க தயாரிக்கிற பொருட்கள் வந்து வயோதிபர்களையும், குழந்தைகளையும் கவனத்தில் கொள்ளக்கூடியதா இருக்கணும். அந்த உற்பத்தி பொருள் மூலம் சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கணும். நியாயமான விலையில இருக்கணும். குறைந்த விலையில இருக்கணும். பொருள். இதுகெல்லாம் தான் நாங்க அங்கன உற் உற்பத்தி மேம்படுத்தல கொள்ளக்கூடிய விஷயங்கள். அடுத்தது பாருங்க, நிறுவனம் ஒன்றில் தரச்செலவுகள் தொடர்பாக உள்வாரி, வெளிவாரி நாங்க பார்த்தாச்சு. பழுதடைதல் செலவு, கணிப்பிடல் செலவும் பார்த்தாச்சு. கணிப்பிடல் செலவ தான் நாங்க மதிப்பீடு செலவுன்னு சொல்லி சொன்னோம். அடுத்து பழுதடைதல் செலவுகளையும் பார்த்தாச்சு. தோல்வி அடைதல் செலவுகள குறைப்பதற்கான இவ்வாறு நடவடிக்கை ஆலோசனைகள் வழங்குவீங்க. இப்ப நாங்க அந்த 4 வகையான செலவுகளையும் பார்த்தோம் தானே. அந்த 4 வகையான செலவுகளையும் பார்த்தோனே, இத எப்படி மேம்படுத்தலாம்? அப்ப இந்த வெளிவாரி தோல்வி செலவ எப்படி குறைத்துக் கொள்ளலாம்? உற்பத்தியில வந்து அதாவது உற்பத்தி பொருட்கள் வெளியீட்டுக்கு முன்னுக்கே வந்து நாங்க உற்பத்திய வந்து சரியா செக் பண்ணிக்கொள்ளணும். முடியுமான மட்டும் வாடிக்கையாளர்ந்து வார புகார்களுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும்? அத நிவர்த்தி செய்து கொள்ளணும். பொருட்கள வந்து சரியான முறையில வந்து பழுது பார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும். இதுகள் தான் நாங்க வெளிவாரி செலவுல மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. உள்ளக செலவுல என்னது? அதாவது வந்து ஏற்பட செலவு. நாங்க உற்பத்தி செய்றத ஒரே டைம்ல வந்து சரியா உற்பத்தி செய்து முடிக்கணும். அப்படி செஞ்சா மேல் மறுபரிசீலனை இருக்குமா? இல்ல. நாங்க உற்பத்திகள வந்து திட்டமிட்டுக் கொள்ளணும். இந்த உற்பத்தியில இந்தந்த குவாலிட்டீஸ் செக் பண்ணணும்னு சொல்லி ஒரு திட்ட அட்டவணை ஒண்ணு தயாரித்து வச்சு கொள்ளணும். இதுகள் தான் உள்ளக தரத்துல மேற்கொள்ற செலவு விஷயங்கள். அடுத்து மதிப்பீட்டு செலவு. மதிப்பீடு செலவுக்கும் நாங்க அதே தான் சொல்ல இருக்கு. நாங்க உற்பத்தி அதாவது செய்வதை அந்த ஜப்பானிய முறைகள்ல ஒரு விஷயம் நாங்க படிச்சோம். என்னது? செய்வதை சரியாக
ஒரே உடனே செய்வதை சரியாக ஒரே நேரத்துல வந்து செய்யணும். அப்படி செய்யும் பொழுது இந்த தரச்செலவுகள் ஏற்படுற செலவுகள் வந்து எங்களுக்கு குறைக்கப்படும். இவ்வளவு தான் நாங்க 2014ல வந்து 13ல வந்து பார்த்த விஷயங்கள். இப்ப நான் ஓவராலா வந்து உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 7 பேப்பர்ஸ் டிஸ்கஷன் பண்ணிட்டேன். 2013, 14, 15, 16, 17, 18, 19. சரியா? நான் ஃபைனல் பேப்பர் இவ்வளவும் செக் பண்ணிட்டேன். ஆனா 2019க்கு பிறகு கெட் பேப்பர்ஸ் உங்கட்ட இல்ல. நாங்க 2019க்கு முதல் கெட் பேப்பர்ஸ் வந்து பார்த்தா நல்லம். பட் இந்த விஷயங்களே தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் பேப்பர் இந்த கெட் எக்ஸாம்க்கு கேட்குறாங்க.